சரிகமபா நிகழ்ச்சியில இந்த வாரம் நடந்த ரவுண்ட்ல திவினேஷ் ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுதுருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. எதனால அழுதுருக்காரு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் சங்கமம் வாரம், அதாவது சரிகமபா நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகி இந்த வருஷத்தோட 10 வருஷம் ஆகுது. அண்ட் இதை செலிப்ரேட் பண்ணும் விதமா வர வாரம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கலந்துக்கிட்ட எல்லா கண்டஸ்டன்ஸுமே கலந்துக்கிட்டு 1 vs 1 மாதிரி ரவுண்ட் போய்கிட்டு இருக்கு. ஒன்னா சேர்ந்து பாடிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ரவுண்ட்ல திவினேஷும் அபிஷேகாவும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அண்ட் அப்படி பாடும்போது திவினேஷே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் அபிஷேகா அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திவினேஷ் அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுதுருக்காராமா. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த வாரம் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது திவினேஷை தான். ஏன்னா கடந்த சீசன் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு, எல்லா பாடலும் அவ்வளோ அருமையாக பாடுவார். அப்படி இருக்கையில் இந்த வாரம் அவர் வந்து சூப்பராக பாடுவார்னு எதிர்பார்த்திருக்கும் போது அபிஷேகா அவர்கள் அவரை விட ரொம்பவே சூப்பராக பாடியிருந்தாங்க. ஸோ அதனால தான் எமோஷனல் ஆகி அழுதுட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ்லாம் கூட யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் அப்போ திவினேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ஒரு ரவுண்ட்ல வந்து அபிஷேகா அவர்கள் ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் மிகப்பெரிய அளவில் என்னால் பாட முடியல. அண்ட் இந்த வாரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாரம். ஏன்னா நான் இதற்கு முன்னாடி கலந்துக்கிட்ட இந்த ஒரு செட்டில் மறுபடியும் கலந்து பாடுறேன். அண்ட் அபிஷேகா அவர்கள் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி. உண்மையிலேயே எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் கண்டிப்பாக இப்படி தான் துருன்னு இருந்திருப்பாங்க. இதே மாதிரி நல்லா பாடி இருந்திருப்பாங்க. எனக்கு எப்படி இசை பிடிக்குமோ அதே மாதிரி அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ அவங்க என்னை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் இவ்வளவு சின்ன வயசுலேயே இவ்வளோ மெச்சூராக பேசினதை பார்த்து ஸ்ரீனிவாஸ் அவர்கள் 2 பேரையுமே வாழ்த்திருக்காரு. அதாவது நீங்கள் 2 பேருமே ராக் ஸ்டார் தான், ஒவ்வொரு சீசனும் நீங்கள் கலக்கிக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் 2 பேருமே மிகப்பெரிய அளவில் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சூப்பரான பாசிட்டிவ் வேர்ட்ஸை வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதை பார்த்து அதை கேட்டு அங்கேருந்து எல்லாருமே பயங்கரமாக உற்சாகம் அடைஞ்சு ஸ்டாண்டிங் ஓவேஷனே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான சூப்பரான சம்பவங்கள் தான் இந்த வார சரிகமபா செட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, பிரபல இயக்குனர் மற்றும் நடிகரான பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அடுத்ததாக தயாரிப்பாளர் அவதாரம் எடுக்க போறாரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. கோமாளி படத்தின் மூலியமா தமிழ் சினிமால டைரக்டரா அறிமுகமானவர் தான் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். அந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்துச்சு. அடுத்ததாக அவர் என்ன படம் பண்ணுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்த போது லவ் டுடே அப்படிங்கிற படத்துல அவரே ஹீரோவாகவும் அறிமுகமாக இருந்தாரு. அந்த ஒரு படமும் 100 கோடி கிளப்ல நினைஞ்சு அவரை மிகப்பெரிய ஒரு சென்சேஷனல் ஆக்டரா மாத்தி இருந்துச்சு. அடுத்ததாக அவர் பண்ணியிருந்த டிராகன் படமும் மிகப்பெரிய ஒரு ஹிட். ஸோ கண்டினியூஸா 3 படம் பண்ணியிருக்காரு, 3மே மிகப்பெரிய ஹிட். சமீபத்தில் வந்து இந்த டியூடும் மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கு. அடுத்து இவர் ஹீரோவாக போக போறாருன்னு எதிர்பார்த்திருந்த நேரத்தில் அடுத்ததாக இவர் தயாரிப்பாளர் அவதாரம் எடுக்க போறாராமா. அதற்கு மிக முக்கிய காரணம், நிறைய திறமையான இளம் இயக்குநர்கள் நடிகர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவரோட ஆசை. இவர் எப்படி கஷ்டப்பட்டு வந்தாரோ அது மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிருக்காராமா. ஸோ கூடிய சீக்கிரமே ப்ரொடக்ஷனோட பேர் என்ன, லோகோ என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோவாக ரிவீல் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு.